வாவ், ஜெல்லி ஃப்ரூட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்டி, நான் இந்த ரோஸ் எடுத்துக்கலாமா? லில்லி, இதோடைய சேலஞ்சுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெல்லி ஃப்ரூட்டை டேமேஜ் ஆகாம எடுக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அப்படி வராது. நைஃபை வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் லில்லி வரும். ஓகே கைஸ், எனக்கு ஒரு நைஃப் கொடுங்க. நான் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டு தானே பண்ணணும். ஓ மை காட், நீ சொல்ற மாதிரி பார்க்கறக்கே ரொம்ப இதா இருக்க மாதிரி, சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கே. நைஃப் விட்டா டேமேஜ் ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. லில்லி அக்கா, அந்த கேமே அதுதான்க்கா. நீங்க டேமேஜ் ஆகாம எடுக்கணும். கரெக்டா நைஃபை உள்ள விட்டு ஒட்டாம எடுத்து விட்டுட்டு கவுத்துனீங்கன்னா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் இப்ப நைஃபை உள்ள ஃபுல்லா விட்டுட்டேன். வெளியில வர்ற மாதிரி தான் தெரியுது, பட் திரும்பவும் போய் ஸ்டிக் ஆயிக்கிற மாதிரி இருக்கு பண்டி. ஓகே, இப்ப லில்லி ட்ரை பண்ண போறா. பார்க்கலாம் கரெக்டா வருதான்னு. ஏய், ஓரளவு வந்துருச்சு. ஓகே, சொல்லுங்க, அடுத்தது யார் யாரு ஜெல்லி ஃப்ரூட் சேலஞ்சுக்கு வர்றீங்க? ஏ பண்டி, எனக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடுத்தது கட் பண்றேன் பண்டி. ஏ புஷ்பா, கட் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மோல்டுல இருந்து நீ கரெக்டா வெளியில எடுக்கணும். இந்தா மிக்கி மவுஸ் ஜெல்லி, ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, கவுத்துனே வரும்னு நினைச்சேன். என்ன பண்டி இது வர மாட்டேங்குது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அது வராது. ஃபர்ஸ்ட் நைஃபை வச்சு அந்த ஓரத்தை எல்லாம் எடுத்து விடு. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணு. ஓ சரி சரி, எனக்கு ஒரு நைஃப் கொடு. எனக்கு இப்பதான் கேமே புரியுது. டேமேஜ் ஆகாம எடுக்கணும்ல. என்னது இது, பாக்குறதுக்கு ஒட்டுற மாதிரி இல்ல, ஆனா அப்படியே ஒட்டிட்டு வர மாட்டேங்குது. எனக்கு என்னமோ உடைஞ்சிருமோன்னு தோணுது. புஷ்பாக்கா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உடைஞ்சிடும்க்கா. நீங்க வேணா பாருங்க. நீங்க நைஃபை விடுறத பார்த்தாலே தெரியுது. மிக்கி மவுஸ் இன்னைக்கு 2 பீஸாவோ 3 பீஸாவோ தான் நீங்க எடுக்க போறீங்க. ஓகே, நான் இப்ப கவுத்த போறேன். 1 2 3. ஐயோ, என்னது இது பண்டி, வரவே மாட்டேங்குதே. இதுக்கு தான் சொல்றது, நல்லா நீ எடுத்து விடணும். இன்னும் நீ சரியாவே எடுத்து விடல. பாத்தியா, அடியில ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கு. இப்ப ட்ரை பண்ணி பாரு. அட ஆமா, வந்துருச்சே. புஷ்பாக்கா, என்னக்கா இது, மிக்கி மவுஸ துண்டு துண்டா எடுப்பீங்கன்னு பார்த்தா பரவாயில்லையே, நல்லா ஃபேஸ் டேமேஜ் ஆகாம தான் எடுத்திருக்கீங்கக்கா. ஏய் பண்டி, அடுத்தது என்ன டிசைன் வச்சிருக்க? நான் ட்ரை பண்றேன் பண்டி, ப்ளீஸ் பண்டி, எனக்கும் ஆசையா இருக்கு. நான்சி, இந்தா உனக்கு இந்த எக் தான். ரொம்ப ஈஸியா ஆல்ரெடி கொலக்குன்னு ஆடிட்டு தான் இருக்கு. ஏய் பண்டி, ஃப்ராட், எனக்கு மட்டும் இந்த மாதிரி சிம்பிளானது கொடுத்துட்டல. இங்க பாரு, இதுல ஒண்ணுமே இல்ல. மத்தவங்களுக்கெல்லாம் உள்ள gift இருக்க மாதிரி தெரியுது. என்னோடதுக்குள்ள ஒண்ணும் கிஃப்ட்டும் வைக்க முடியாது. இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒட்டிட்டு இருக்கு. இரு, நான் அதையும் எடுத்தே போட்டுறேன். இங்க பாரு எவ்வளவு சிம்பிளா போட்டேன்னு. நான் என்ன நான்சி பண்ணட்டும், ஆர்டர்ல எடுக்கும்போது உனக்கு எக் ஜெல்லி தான் வந்திருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா பின்னாடி இன்னும் பயங்கரமான ஜெல்லி எல்லாம் இருக்கு தெரியுமா? பண்டி, நான் ஏற்கனவே இந்த பட்டர்ஃப்ளை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால இந்த பட்டர்ஃப்ளை நான் தான் எடுக்க போறேன். ஓகே சரி ஓகே, நீயே கட் பண்ணி எடு. இந்த நைஃப் இந்தா. ரோஸ்க்கு மட்டும் ரொம்ப கியூட்டான பட்டர்ஃப்ளை எடுத்து கொடுத்திருக்க. ஓகே गाइस, எனக்கு தெரிஞ்சது ஒட்டவே இல்ல நினைக்கிறேன். ரெடி ஸ்டெடி கோ. வாவ், எப்படி சூப்பரா பட்டர்ஃப்ளை ஜெல்லி ஒட்டாம டேமேஜ் ஆகாம எடுத்தேன்னு பாத்தீங்களா? வாவ், நீங்க எல்லாரும் பண்றத பார்த்தா எனக்கே ரொம்ப ஆசையா தான் இருக்கு பண்டி. அடுத்து ஏதாவது ஸ்பெஷலா வந்தா எனக்கு கொடு பண்டி ப்ளீஸ். அடுத்தது ஸ்பெஷல் மட்டும் இல்ல, பயங்கர சேலஞ்ச் ஆனது. உடைக்காம எடுக்கவே முடியாது. இந்தா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. ஹை பண்டி அண்ணா, என்னண்ணா இது, பெப்பா பிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. மை காட் பண்டி, பெப்பா பிக் ஜெல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஓ மை காட், இதை எப்படி என்னால டேமேஜ் ஆகாம எடுக்க முடியும்? வாவ், இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் கூட இருக்க மாதிரி இருக்கு. ஓ மை காட், ஓகே, நான் ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பெப்பா பிக் ஃபேஸும் பாடியும் கட் ஆச்சுன்னா சிங்கிள் பீஸா வராது இல்ல? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நடுவுல மட்டும் கத்தி விட்டு இருந்தீனா பெப்பா பிக் தலையும் பாடியும் ரெண்டா கட்டா இருக்கும். நடுவுல கத்தி விடாம ட்ரை பண்ற. ஓகே गाइस, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 1 2 3. ஏ லோட்டஸ், இன்னைக்கு உனக்கு செம லக்கு தான். உண்மையாவே இவ்ளோ பெரிய பெப்பா பிக் உடையாம கரெக்டா வந்தது பெரிய விஷயம் தான் லோட்டஸ். Thank you so much பண்டி. இந்த பெப்பா பிக் ஜெல்லிக்குள்ள ஒரு gift இருந்தது கூட நான் பார்த்தேன். ஓ மை காட், வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் உடையாம வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, மத்த எல்லா ஜெல்லியை விட இந்த பெப்பா பிக் ஜெல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. சரி, gift எல்லாம் கடைசியா எடுத்துக்கலாம். அடுத்து யாரு ட்ரை பண்றீங்க? வாங்க. பண்டி, எனக்கு என்னமோ இத பாக்கும்போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன். என்ன வச்சிருக்க? அடுத்து உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பிரின்சஸ் தான் வச்சிருக்கேன். கம் ஆன் பண்டி, இது பிரின்சஸ் இல்ல, பார்பி. ஓ மை காட், இதுக்குள்ளேயும் ஏதோ குட்டியா ஒரு பாக்ஸ்க்குள்ள gift இருக்க மாதிரி இருக்கு. அப்படினா இந்த gift எனக்கு தானே? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இது டேமேஜ் ஆகாம வெளியில எடுக்கணும்ல. லில்லி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இருக்கிறதுலே வச்சே இந்த ரெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ராபெரி, அதுதான் டேமேஜ் ஆகி வரும். நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு gift கிடைக்காதுக்கா. பார்த்து எடுங்க. கம் ஆன் சிண்டு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்போ ட்ரை பண்ணலாமா? 1 2 3. வாவ், டேமேஜ் ஆகாம என்னோட பார்பி எடுத்துட்டேன். ஹே गाइस, இங்க பாத்தீங்களா, என்னோட பார்பி நான் டேமேஜ் ஆகாம எடுத்துட்டேன். அதனால அதுக்குள்ள இருக்கிற gift எனக்கு தான்.
பண்டி அண்ணா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்கண்ணா. அடுத்தது எனக்கும் இதே மாதிரி சூப்பரா ஏதாவது ஒண்ணு இருந்தா கொடுங்கண்ணா. நானும் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டே சிண்டு, உனக்கு எப்படி பார்த்தாலும் லக்கு தான்டா. அடுத்தது ஒன்னு சூப்பரா வச்சிருக்கேன்னு சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இங்க பாத்தியா, அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்கி மவுஸ் தான். ஹாய் பண்டி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னன்னா இது கிரீன் கலர்ல இருக்கு? அது கிரீன் இல்லடா, எல்லோ. ஹை அண்ணா, எல்லோ கூட கிரீன் மாதிரி தெரியுதுண்ணா. இப்ப பாருங்க, இந்த மிக்கி மவுஸ் காதை நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்க. டே சிண்டு, மிக்கி மவுஸ் காது கட் ஆகி வெளியில எடுத்தீனா நீ சேலஞ்சில் அவுட் ஆயிருவ. அதுக்கப்புறம் உனக்கு கிஃப்டும் கிடைக்காது, அடுத்த லெவலுக்கு ப்ரொசீடும் ஆக முடியாது, உனக்கு தெரியும்ல. அண்ணா சும்மா சொன்னேன்னா. இங்க பாருங்க, இப்ப எப்படி இந்த மிக்கி மவுஸை டேமேஜ் ஆகாம கரெக்டா எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டேன் நினைக்கிறேன். எல்லாமே அட்டாச் ஆகியிருந்ததெல்லாம் வந்துருச்சு. ரெடி ஸ்டெடி கோ. எப்படி பாத்தீங்களா, சூப்பரா டேமேஜ் ஆகாம மிக்கி மவுஸ் எடுத்துட்டேன். அண்ணா ப்ளீஸ், நான் இப்பவே இந்த மிக்கி மவுஸ் 2 காதையும் நான் கட் பண்ணிக்கிறேன்னா ப்ளீஸ்ண்ணா. டே சிண்டு, நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல, கடைசியா நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற கிஃப்ட் ஓபன் பண்ணிக்கலாம். எனக்கு பாத்தீங்களா சிம்பிளான ஒரு கேட் தான். இதை எப்படி நான் அசால்ட்டா இப்ப வெளியில எடுக்கிறேன்னு பாருங்க. ஏய் பண்டி, எல்லாத்துக்கும் நல்லதா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் எக் கொடுத்துட்டல்ல. என்கிட்ட குடு பண்டி, அந்த கேட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அட பாவி, ஏன் காதை கட் பண்ண? ஐயோ போச்சு, என்கிட்ட குடு நான்சி. ஏன் நான்சி இப்படி பண்ணுன? அப்பாடா, நல்ல வேலை, முழுசா வந்துருச்சு. ஏ பண்டி, உன்னையும் நான்சியையும் தவிர எல்லாருமே ஜெல்லி சேலஞ்சில வின் பண்ணிட்டோம். இப்பவாது கட் பண்ணி எங்க கிஃப்ட் எடுத்துக்கலாமா? ஏ பண்டி, உன்னோட பாண்டாக்குள்ள இருக்கிற கிஃப்ட்டை நான் தான் எடுத்துக்க போறேன். இது பாண்டாவா இல்ல கேட்டா? பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான்சி, உள்ள இருக்கிற கிஃப்ட்டை கூட நீ எடுத்துக்கோ. எனக்கு இந்த இதுலயே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த ஜெல்லியை அப்படியே மொஜக்னு கட் பண்றதுதான். சூப்பரா இருக்குல்ல? உள்ள ஏதோ சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை எடுத்து நான் உன்கிட்டயே கொடுத்துறேன், சரியா? என்ன பண்டி இது? இதெல்லாம் உட்கார்ந்து நைட்டோட நைட்டா பண்ணியா? அட, பாக்ஸுக்குள்ள நெயில் பாலிஷ் மாதிரி தெரியுது. ஆமா, நெயில் பாலிஷ் தான். சரி, எங்கிட்டயே கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். அண்ணா உங்களோட பாண்டாவை எடுத்து ஓரமா வைங்கண்ணா. அடுத்தது என்னோட மிக்கி மவுஸ் 2 காதையும் நான் கட் பண்ண போறேன். அண்ணா, இது பைனாப்பிள் ஃபிளேவர் தானே? ஐயோ அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இப்ப பாருங்க எப்படி காதை கட் பண்றேன்னு. நல்லா இருக்குல்ல? இந்த 2 காது, இந்த ஒரு காதை மட்டும் எடுத்து, அண்ணா செம்ம சாஃப்டா இருக்குண்ணா. ஜெல்லினா இதுதான்னா ஒரிஜினல் ஜெல்லி. டேஸ்ட் சூப்பரா இருக்குண்ணா. டேய் சிண்டு, வேணும்னே வெறுப்பேத்தாதடா. உள்ள ஏதோ கிஃப்ட் வச்சிருக்காங்க பாரு. அட, என்ன பண்ணிட்டு இது? 2 குட்டியா பென்சில் வச்சிருக்க, கிறிஸ்டல் பென்சில். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிஃப்ட்டை விட எனக்கு இந்த பைனாப்பிள் ஜெல்லி டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே गाइस, நெக்ஸ்ட் என்னுடைய பட்டர்ஃப்ளை ஜெல்லி தான் நான் கட் பண்ண போறேன். ஓ மை காட், பார்க்கறதுக்கு ரொம்ப வாட்டரியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நல்ல வேளை சிங்கிள் பீஸா இருக்கு. கட் பண்றதுக்கு கூட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ரோஸ், என்கிட்ட ஒரு நிமிஷம் நைஃபை கொடு. அது அப்படியே சிங்கிள் பீஸா வராதுன்னு நினைக்கிறேன் ரோஸ். எடுத்தா கூட அப்படியே கட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இந்த பிங்க். வாட் இஸ் திஸ் பண்டி? சில ஜெல்லில மட்டும் கிஃப்ட் வச்சிருக்க, என்னோட ஜெல்லில கிஃப்டே இல்ல. இங்க பாரு, இருக்கதுலயே சூப்பர் ஸ்பெஷலான பட்டர்ஃப்ளை ஜெல்லியே உனக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல உனக்கு எதுக்கு கிஃப்ட்? ஓகே, இது ஸ்ட்ராபெரியா ராஸ்பெரியா? நான் டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தறேன் ஃபைனலி. வாவ், பயங்கரமான ராஸ்பெரி ஃப்ளேவர். வாவ், ரொம்ப யம்மியா இருக்கு गाइस. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எனிவே thank you so much பண்டி. ஏய் ரோஸ், அத அந்த பக்கமா எடு. லோட்டஸ்க்கு தானே இந்த பெப்பா பிக் ஜெல்லி வந்திருக்கு. ஏய் லோட்டஸ், இந்த பெப்பா பிக் ஜெல்லியை கட் பண்ணுப்பா. எனக்கே பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. புஷ்பா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். இங்க இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இந்த பெப்பா பிக் ஜெல்லி தான், தெரியுமா? ஏய் லோட்டஸ், உனக்கு தெரியுதா கட் பண்ணும்போது? எஸ் गाइस, இத கட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதோ கியூபா இருக்கு, தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கியூபை கையில எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இத கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். வாவ், இத பார்க்கறப்ப ப்ளூ கலர் பியர் சோப் மாதிரி இருக்கு. thank you so much பண்டி. இருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். வாவ், இதுதான் உண்மையான ஜெல்லி. ரொம்ப யம்மியா இருக்கு அண்ட் ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டா கூட இருக்கு, தெரியுமா? ஏய் லோட்டஸ், அங்க பாரு, உனக்குள்ள ஏதோ gift வச்சிருக்கான் பண்டி. அதை என்னன்னு எடுத்து பாரு லோட்டஸ். வெயிட் பண்ணுங்க गाइस, உண்மையாவே இந்த ஜெல்லில ஒரு நாள் ஃபுல்லா விளையாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வாவ், இதுக்குள்ள என்னது பண்டி? உள்ள ஃபுல்லா டேப் இருக்க மாதிரி இருக்கு. ஏ லில்லி, அடுத்தது நீ தானே பார்பி எடுத்த. பார்பியை கட் பண்ண, உனக்கும் ஏதோ கிஃப்ட் இருக்கு. ஓகே गाइस, இப்போ என்னோட பார்பி ஜெல்லியை நான் கட் பண்ண போறேன். வாவ், சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு. பட் வந்து லோட்டஸோடது மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த மேல இருக்கிற லேயர் மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போறேன். எனக்கும் ஏதோ ஒரு சூப்பரான கிஃப்ட் நீங்க வச்சிருக்கீங்க.
வாவ், ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கு. ஐயா லில்லி என்ன இப்படி விளையாடுறா? இதுக்கப்புறம் இதுல யாரும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே கைஸ், நீங்க யாரும் சாப்பிடாட்டி பரவாயில்ல. இது என்னோட ஜெல்லி தானே, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். ஒரு குட்டியான மினி டோனட் எரேசர் அண்ட் மினி சிப்பர் எரேசர் கூட இருக்கு. Thank you so much பண்டி. எனக்கு இந்த பிங்க் ஜெல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், எப்பதான்ப்பா என்னோட மிக்கி மவுஸ் ஜெல்லியை எடுக்க விடுவீங்க? நான் கஷ்டப்பட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் மோல்டுல இருந்து எடுத்தேன். ஹாய், இங்க பாத்தீங்களா? உங்களதெல்லாம் ஒரு பீஸா கையில எடுக்க முடியாது. நான் அப்படியே சிங்கிள் பீஸா கையில எடுக்கிறேன். பண்டி, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல பண்டி. ஸ்லைமை விட சூப்பரா இருக்கு பண்டி. ஏய், ஆக்சுவலி அது மேங்கோ ஃப்ளேவரோ ஆரஞ்சு ஃப்ளேவரோ புஷ்பா, சாப்பிட்டு பாரு, செம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அப்படியே சொல்ற பண்டி. இந்தா, நீ தானே எனக்கு இது பண்ணி கொடுத்த. நீயே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா. சூப்பர் டேஸ்டா இருக்குப்பா. மத்தவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி மேங்கோ ஃப்ளேவர், ஆரஞ்சு இல்ல. ஓகே, எல்லாரும் அவங்க உங்க ஜெல்லியை கட் பண்ணி உள்ள இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? அவ்வளவுதான், நான் முடிச்சது இல்ல. ஹே கம் ஆன் பண்டி, வெயிட் பண்ணு. நான் இன்னும் என்னோட ரோஸ் ஜெல்லியை கட் பண்ணவே இல்ல. வாவ், இது என்னது? இது ஃப்ளேவர் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்க மாதிரி இருக்கே. என்னால இது கூட கையில எடுக்க முடியும். இங்க பாத்தீங்களா? இது கூட கோல்டன் கலர் பியர் சோப் மாதிரி இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்கு. சாப்பிட்டு பாரு நான்சி. பைனாப்பிள் ஃப்ளேவர் பண்டி, சூப்பரா இருக்கு. டே சிண்டு, நீயும் சாப்பிட்டு பாரு. பண்டி, நீயும் சாப்பிட்டு பாரு. செம்ம டேஸ்டா இருக்குல்ல? உண்மையாவா சொல்றீங்க? வாவ், யம்மி பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு பண்டி. லில்லியக்கா, கையில எடுங்க. இருக்கிறதுலே வச்சு இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் தான்க்கா ரொம்ப நல்லா இருக்கு. பாக்கறதுக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்குக்கா. பண்டி அண்ணா, மொத்தத்துல எல்லாருமே இந்த ஃப்ரூட் ஜெல்லி சேலஞ்சில் ஜெயிச்சிட்டோம் இல்ல? நான் ஜெயிச்சிருந்தா என்ன நான் கிஃப்ட் தர்றீங்க?